உட்காருங்க. சாப்பிடுங்க. 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 ஓ, ஐயோ அப்படி இல்ல. இப்படி. ஏனம்மா இவன் தானா உன்னை காப்பாற்றி அயோக்கிய பயன்? நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்த காட்டு பயல் சுத்த காட்டு மிராண்டியாக இருக்கிறான். யார் இவன்? இவரை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியவில்லை. உன் பேரன்? அவருக்கு பேச தெரியாதப்பா. அப்படியா? ஆமாப்பா. பாவம், யார் பெற்ற பிள்ளை வழிதவறு வந்திருக்கிறார். அப்பா, இவருடைய செயல்களை பார்க்க பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது. அப்பா, இவரையும் நம்மோடு நாசிக்கு அழைத்துக் கொண்டு போகலாம்ப்பா. வேண்டாமா, இவனை இங்கேயே விட்டு விட்டு போய்விடல. இல்லையப்பா, அழைத்து கொண்டுதான் போக வேண்டும். சரி என்று சொல்லுங்களப்பா. சரி சரி சரி. என்ன சிரிக்கிறீங்க? அழகேசா, அவனை உடனே இங்கே அனுப்பு. ஏன்? அவன் கேட்பதை பரிசளிக்க வேண்டும். என்ன பரிசு கொடுக்கணுமா? இது என்னன்னா அக்கிரமமா இருக்கே. ஆத்திரப்படாதே அழகேசா, நான் தான் ஆணையிட்டேன். என்ன? அந்த கஜேந்திரனை கொன்றுவிடு என்று. ஐயோ, இப்போ வாத்தியாரு கஜேந்திரனை கொல்லல, கஜேந்திரன் தான் வாத்தியாரை கொன்னுட்டான். என்ன உளறுகிறாய்? யார் உளறது? இல்லன்னா நான் சத்தியமா சொல்றேன், கஜேந்திரன் தான் வாத்தியாரை கொன்னுட்டான். அண்ணா அண்ணா அண்ணா, என்ன காதல்? காதல் என்னடா காதல்? இது தெய்வீக காதல். தெய்வீக காதல். ஆஹா ஆஹா அண்ணா, காதல் போதையிலே அவங்க மெய்மறந்து பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். பழக்கம் போல் காதல் கேட்கல இல்லையா? கேட்டேன் கேட்டேன். அன்பே, மன்னனன் இந்த மாநிலமே எதிர்த்து வந்தாலும் சரி, நமது காதலை தடுக்க முடியாது. யார் சொன்னது அப்படி? அமுதா. முட்டாள் யாரு? இனி ஒரு முறை அப்படி சொன்னாலும் நாவல் துண்டித்து விடுவேன். இது என்னடா வம்பா இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு ஏனாக்க துண்டிப்பானு? உங்கள் மகள் செய்த மானக்கேட்டுக்கு இந்த அப்பாவி அடிப்பானே ஏன் தலைவிதி? அவமானம் அவமானம். யாருங்க அழைத்ததா அமுதாவை? இதோ நாங்களே வந்து விட்டோம். நாங்கள் எப்போதும் உழைத்தது இந்த நாங்கள். காட்டு மிராண்டி பயலை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல வெட்கமாயில்லை உனக்கு? காதலித்தவரை கல்யாணம் செய்து கொள்வதிலே வெட்கம் என்னப்பா இருக்கிறது? காதல் அரசால பிறந்தவளுக்கும் அனாதை பயலுக்கும் காதல். கண்ணமையில் வான்கோரியை காதலிப்பதா நாட்டு மக்கள் தூத்துவார்கள்? அமுதா, தூத்துவார்கள். இல்லையப்பா, போற்றுவார்கள். அப்பாவை போல பெண்ணும் பரந்த உள்ளம் படைத்தவள் என்று. அப்பா,
புரட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய ஏடுகளை. அன்று அரண்மனையிலே பணிப்பெண்ணாக இருந்தவளை காதலித்து மணந்து அரச சிம்மாசனத்திலே அமர்த்தினீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? யார் சொன்னது அப்படி? ஆமா, அது அந்த காலம். ஓஹோ, இந்த காலத்துல என்ன விசித்திரம் நேர்ந்து விட்டதாப்பா? கதிரவன் மேற்கே உதிக்கிறானா, இல்லை கடல் நீர் இனிக்கிறதா? நீ கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறாய். கடைசியாக சொல்லுகிறேன், இந்த நாட்டின் எதிர்கால மகாராணி ஒரு மனித மிருகத்தை காதலிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. அப்பா, மறுபடியும் அப்படி சொல்லாதீர்கள். இன்று அவர் மனிதர்கள் மாணிக்கம், கலைகளின் இருப்பிடம், வீரத்தின் பிறப்பிடம். ஆமா, கன்னியரை மயக்குவதிலே கை தேர்ந்தவர். என்னெல்லாம் முறைக்கிறாய் திருட்டு பயலே? கள்ளன் கபடம் அறியாவது என் பெண்ணை இந்த கலிக்கு கொண்டு வந்து விட்டாயா? சண்டாளா! அப்பா, பார்த்தீர்களா? அவர் பழைய நிலையில் இருந்திருந்தால் இந்த மாளிகையும் நீங்களும் இந்நேரம் பொடிப்படியாக இருப்பீர்கள். இந்த அனாதையை, நன்றி கெட்ட நாயை, தகப்பம்பே தெரியாத தருதலையை நீ மணப்பதை விட நானே உனக்கு விஷம் வைத்து கொண்டு வருகிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். கணவன் இருக்கும் இடம் தானே மனைவிக்கு சொர்க்கம். உங்கள் அமுதமொழிகள் எனக்கு அறுசுவை உண்டி, உங்கள் அன்பு உள்ளம் எனக்கு பஞ்சு மெத்தை. திருப்தியால் நிறைந்திருக்கிறது என் மனம். வேதனையால் துடிக்கிறது என் மனம். ஏ அமுதா, என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே நல்லவர்களுடைய பிள்ளையா, அல்லது உன் தந்தை சொல்லியது போல? வேண்டாம், மீண்டும் ஒரு முறை அதை சொல்லாதீர்கள். அமுதா, என் பெற்றோர்கள் யார் என்று முதலில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அப்போதுதான் என் கண்கள் உறங்கும், என் மனம் நிம்மதியடையும். ஆமா, அது நம்முடைய கடமை. இப்பொழுதே புறப்படுவோம், வாருங்கள். ஆருயிர் நண்பர்களே, பச்சிளம் குழந்தை முதல் என்னை பாதுகாத்த உங்களை விட்டு மீண்டும் பிரிய வேண்டி இருக்கிறது. ஆனால் முன்பு ஓடியதைப் போலல்ல, இப்போது ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றப் போகிறேன். விடை கொடுங்கள். பார்த்தாயா அமுதா, விடை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது? இவைகளை பிரிந்து நான் எப்படி போவது? தன் குட்டியோடு எனக்கும் பால் ஊட்டி துதிக்கையில் ஏந்தி தாளாட்டிய இதுவே எனது தாய். எதற்கும் அஞ்சா நஞ்ச வேண்டும் என்று கற்பித்த இதுவே எனது தந்தை. நான் புலியிடமும் சிங்கத்திடமும் சிக்கிப்பித்த போது தன் உயிரை பணைய வைத்து என் உயிரை காப்பாற்றிய இதுவே எனது அண்ணன். தம்பி உள்ளான் படைக்கெஞ்சான் என்று நீ சொல்வாயே, அந்த முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கணேசன் தான் என்னுடைய தம்பி. இவைகளை விட்டு பிரிவதென்றால் என் மனம் தடுமாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் என் பெற்றோரை கண்டுபிடித்து உன் தந்தை என் மீது சுமத்திய களங்கத்தை துடைத்தெறிய வேண்டும் என்றும் என் மனம் துடிக்கிறது. ஐயோ அமுதா, எனக்கே இந்த உறவையும் அறிவையும் கடமையையும் கல்வியையும் கற்பித்தாய். கவலை வேண்டாம், கொஞ்சம் பொறுங்கள். கணேசா, நான் சொல்வதை கேள். இது உன் அம்மா, இது உன் அப்பா. நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை பார்த்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னை போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? நாங்கள் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம். விடை கொடுங்கள். பார்த்தீர்கள், விடை கொடுத்து விட்டேன். வாருங்கள் போகலாம். ஆஹா, உங்களுடைய அன்பே அன்பு. அன்பு தெய்வங்களே, வருகிறோம். கணேசா, வரட்டுமா? சீதா, போய் வருகிறோம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.